தொழில்துறையில் முதலிடம், வேலை வாய்ப்பில் முதலிடம், எல்லாத்துலயும் முதலிடம் கொடுக்குறோன்றாங்க. இவ்வளோ ஸ்கீம் கொடுத்த பிறகு திமுக என்ன பண்ண போறாங்க? ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு தெரியுமா? உங்களுக்கு ரேஷன் கார்டு தான் தெரியுமா? உங்களுக்கு அரிசி கார்டா சக்கரை கார்டா? அரிசி கார்டு தான். 5000 ரூபாய். முதல் முறையாக ரேஷன் கார்டுக்கு, அது அரிசி வைத்திருக்க ரேஷன் கார்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அரசு நிவாரணம் அறிவிக்க போகிறது பொங்கல் கொண்டாட்டத்துக்கு. பொங்கல் கொண்டாட்டத்தை எலெக்ஷன் கொண்டாட்டத்துக்கு அது நீங்க எப்படின்னு வச்சுங்க. நான் ஏன் சொல்றேன், பொங்கலுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க வச்சுங்க எலெக்ஷனுக்கு. அதாவது கோவிட்ல அதிமுக 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ வந்து வேலை வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நிறைய சிக்கல் இருந்தது. 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வைத்துக்கொண்டு 5000 ரூபாய் தருவதற்கு திமுக பிளான் பண்ணுது. 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க பொங்கலுக்கு அரிசிக்கு, அரிசி கார்டுக்கு. அதிகாரிகள் யாரும் ஏத்துக்கல. சார் 5000 ரூபாய் கொடுத்தா ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் திவால் ஆயிடுவோம். அவங்க 2500 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தீபாவளியிலிருந்து கட்சிக்காரங்களுக்கு டபுள் டமாக்கா. வட்ட நிர்வாகி, வட்ட செயலர், பகுதி, ஒன்றியம், நகரம் எல்லாருக்கும் பரிசு தான். நீங்க சொன்னதை கேட்டிருக்காங்க போலயே. யாரு கட்சிக்காரங்களை மதிக்கலனா? அது இது கொடுத்ததுனால மட்டும் கட்சிக்காரன் மாறிடுவானா? ஏன்னா நகரத்துக்கு ஒன்றியத்துக்குலாம் நீங்க கொடுக்குற செலவு ஒரு நாள் செலவு பத்தாதுங்க அவனுக்கு.